எசேக்கியா என்கிற ராஜா தேசத்தை கர்த்தருக்குள் வழிநடத்தினான், சகல விக்கிரகங்களையும் அகற்றினான். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் மனாசே தேசத்தை தீட்டுப்படுத்தினான், தேவ ஆலயத்தை விக்கிரகங்களால் நிரப்பினான். கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொன்ன பிரகாரம் அவனை நெருக்கினார். நெருக்கின பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுடைய கெஞ்சுதலை கேட்டு விடுதலையாக்கினார். அவன் தேசத்திற்கு வந்ததும் தேசத்தில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தருக்கு ஏற்ற வகையில் வாழ்ந்தான். மனாசேயின் எத்தனை வருட பாவங்களும் மீறுதல்களும் அவன் கெஞ்சி ஜெபித்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார். நமது வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக, அவருடைய வசனத்துக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் தக்கதாய் நாம் நெருக்கப்படுவோம். அந்த நேரங்களில் நாம் எதிர்த்து நிற்கவோ, பெருமை கொள்ளவோ, இருமாப்பாய் நடக்கவோ செய்யாமல் மனாசேயைப் போல கெஞ்சி பிரார்த்தித்து தாழ்த்தும் பொழுது தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார். நெருக்கங்கள் எதனால் வந்தது என்பதை அறிந்து நமது ஆத்துமாவை ஒழுங்குபடுத்த வேண்டும். அது மாத்திரமே நமது விடுதலைக்கு காரணமாக இருக்கின்றது.